La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாம் 2024 மே 5 இந்த வீக் சண்டேல நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனால நம்ம வச்சுக்கலாம் நம்ம தகுந்த மாதிரி. ஸோ இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சமாச்சும் லாஸ்ட் மினிட் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டே, ஆக்சுவலாக சண்டே எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இன் பிட்வீன் 3 to 4 days இருக்குது, ஓகேங்களா. ஸோ 3 to 4 days நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மேஜராக நான் ஒரு விஷயம் சொல்வேன். பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எக்ஸாம்ஸ் வந்து சண்டே நடக்க போகுது. ஸோ வெதர் இட்ஸ் ஃப்ரெஷராக இருக்கட்டும், ரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும், ரீரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எக்ஸாமை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த நம்ம படித்த கான்செப்டுமே மறந்து போயிடும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பதட்டத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். தெரிஞ்ச கான்செப்டை வந்து தெரிஞ்ச கொஷின்ஸே நம்ம வந்து பிளண்டராக மிஸ்டேக் பண்ணுறது ஒரே விஷயம் இந்த பதட்டத்தில் தான். ஸோ இப்போ வந்து சீட்ஸ்லாம் மிஸ் ஆகுதுங்க இல்லையா. ஸோ 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் 4 மார்க் இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் ஆகிறது இந்த பதட்டத்தினால மட்டும்தான் மேஜராக இருக்கும். பிளண்டர் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏன் நம்ம வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம பயந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச கான்செப்டே நல்லா தெரியும், அந்த கான்செப்டை படிச்சிருப்போம், ரிவைஸ் பண்ணியிருப்போம், அண்ட் தென் வந்து எல்லாமே மார்க் டெஸ்ட்டில் நல்லாவே எழுதியிருப்போம். ஸோ நம்ம வந்து பயந்து நம்ம வந்து ஸ்பாட்டில் ஏதோ பயந்துக்கிட்டு நம்ம போயிட்டு எப்படி எக்ஸாம்ஸ் இருக்குமோ, சீட் கிடைக்குமோ கிடைக்காத, கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து அந்த வந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளோட படிக்கிற வேகம் வந்து ரொம்பவே ரெடியூஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. இந்த 1 வீக் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேஜராக வந்து நம்மளோட ரிவைசிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் பயந்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ்ட் ஆகிட்டு அண்ட் தென் 1 மார்க் 2 மார்க்கில் சீட் மிஸ் ஆகிறது. பயப்படவே பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இப்போ எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. ஸோ எவ்ரிதிங் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ வந்து ரிவைசிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் பயப்படவே எக்ஸாமை பார்த்து பயப்படாதீங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதலாம், 1 or 2 மார்க் டெஸ்ட் எழுதலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து பிளென்டி ஆஃப் மார்க் டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. ஆனால் வந்து ஸோ வந்து மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து மார்க்ஸை கால்குலேட் பண்ணோம்னா கொஷின்ஸ் என்னென்ன ராங் பண்ணியிருக்கீங்கன்றது பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஆனால் வந்து மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மார்க்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்திருக்கே, ஐயோ இவ்வளோ நாள் படித்து நமக்கு இவ்வளோ தான் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும், ஓகேங்களா. அதனால் வந்து மார்க்ஸை கால்குலேட் பண்ணாதீங்க. ஸோ வந்து எக்ஸாம்ஸ் எழுதுங்க, மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுங்கள். தப்பாக இருக்கிறத எப்படி இதனால தப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது போய் ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து போட்டிங்கன்னா ஸோ இந்த கரெக்ஷன்ஸை வந்து பாருங்கள். ஆனால் மார்க்கை போடாதீங்க. இப்போ மார்க் போட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, ஸோ வந்து உடனே நம்ம மைண்ட் தாட்டுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் மார்க் வருது, அதே தான் எக்ஸாம்லேயும் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உடனே யூடியூப் சேனலுக்கு போயிட்டு கட் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த டைமில் வந்து இது மாதிரி போகிறது வந்து யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ ஸோ கட் ஆஃப் ரேஞ்சஸில் பார்க்குறது இட்ஸ் எ பிளண்டர் மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் வந்து டைமை வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு, ஓகேங்களா. அதனால் வந்து 1 or 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மார்க் வந்து போடாதீங்க ஆக்சுவலாக சொல்ல போனால், ஓகேங்களா. மார்க் போட்டால் நமக்கு டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். ஸோ வந்து நம்ம அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், இந்த டைமில் டோன்ட் வேஸ்ட் மோர் டைம் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப க்ரூஷியஸான டைம் பீரியட் இந்த டைம் பீரியட் ஸோ வந்து இத்தனை வருஷம் நம்ம படித்தது ஃபுல்லாக வந்து இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் டோன்ட் வேஸ்ட் மோர் டைம் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ வந்து ஃபோனு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சு நம்ம வந்து நம்ம எஃபெக்டிவாக படிக்கணும், ரொம்ப ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நம்ம பிரெயின்குள்ளே அந்த கெப்பாசிட்டி போயிட்டு நம்ம ஈஸி சால்விங் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நீட்டை வந்து கிளியர் பண்ணி நம்ம நல்ல காலேஜில் போய் சேர முடியும், ஓகேங்களா. அதனால் வந்து
டோன்ட் வேஸ்ட் மோர் டைம் ஆன் சோஷியல் மீடியா. இந்த கட் ஆஃப் வீடியோஸ் பார்க்குறது, அண்ட் தென் வந்து இந்த காலேஜ் வீடியோஸ் பார்க்குறது, அப்புறம் வந்து இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து உங்களோட டைமை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சாங் கேட்குறது எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர், ஃபைன். அண்ட் தென் ஒரு மீம் பார்த்து நான் சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே, பெட்டர், ஃபைன். ஆனால் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக ஒரு 1 hour 2 hour வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 hour 2 hour உட்காந்து யூ கேன் மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு சாப்டர் முடிக்கும் 4 to 5 சாப்டர்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறது, அண்ட் தென் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து எஃபெக்டிவ் ஆன் த ஸ்டடீஸ். அண்ட் தென் 4th பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ஸ்லீப். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்காமல் படிச்சிங்கன்னா ஒர்த்தே இல்லை. அதனால் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 hours ஆச்சு அட்லீஸ்ட் தூங்குங்க. நைட் டைம் ஸ்லீப்பிங் இஸ் பெட்டர். ஓகேங்களா? காலையிலேருந்து மார்னிங்லேருந்து படிக்கிறீங்க, ஓகே. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 2 ஒரு 4 வரையும் நீங்கள் வந்து தூங்கலாம், இல்லாட்டி 10 to 4 வரையும் தூங்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப 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 பெட்டர். ஸோ தூங்காமலும் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வந்து படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். அண்ட் தென் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். அதனால் வந்து தூங்கி காலையிலேருந்து ரிவைஸ் பண்ணும் போது மட்டும்தான் காலையில் அந்த ரிவைஸ் பண்ணுற சைக்கிள் இருந்துச்சுன்னா ஸோ இட்ஸ் லாங் லாஸ்டிங்காக உங்கள் மைண்டில் நிச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட்டு ஹை அச்சீவ்ஸ் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து தூங்காமலாம் ரொம்பலாம் கண்ணெரிச்சலோட ஸோ வந்து நான் தூங்காமல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ ஈஸியாக ஷெட்யூல் பண்ணி ஈஸியாக வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிங்க தான் நான் சொல்வேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஈஸியாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் தென் வந்து புது கான்செப்ட்ஸை படிக்காதீங்க. இந்த டைம் பீரியடில் புது கான்செப்ட்டு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை வச்சு தேய்ச்சிக்கிட்டு அண்ட் தென் வந்து ஒன்றும் புரியாமல் இதுலேயும் ரிவைஸ் பண்ணாமல் அப்படி இருக்கிறத விட புது கான்செப்ட்டு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து படிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். புது கான்செப்ட்ஸ் வந்து படித்து புரிஞ்சுக்காதீங்க. ஸோ வந்து மேஜராக இந்த கான்செப்ட்லேருந்து பெரிய கான்செப்டாக இருக்குது, ஆனால் இந்த கான்செப்ட்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னா ஸோ வந்து எதனா ஒரு சேனல் யூடியூப்போ இல்லாட்டி ஈஸியாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் உட்காந்து படிங்க. அந்த நீங்களாக வந்து ஈஸியாக புரியும், இல்லாட்டி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இல்லாட்டி ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு அந்த கான்செப்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு டைமை கன்சியூம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம டைமை கன்சியூம் பண்ணி நாம் வந்து அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ தான் நம்ம வந்து படிக்க முடியும். அண்ட் தென் ஸோ சில மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் சிலதெல்லாம் வரும், லைக் 10 days to crack NEET, I scored 680 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட தயவு செஞ்சு போயிட்டு உக்காந்து நம்ம வந்து படித்தோம்னா நம்மளால் மோர் எஃபெக்டிவாக நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ வந்து தயவு செஞ்சு மேஜர் ரீசன் என்ன சொல்லுவேன்னா, பயந்திங்கன்னா நம்மளால் வந்து படித்ததை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நம்ம படித்த கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு நினச்சி யோசித்து எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் வரும். ஸோ நம்ம படிக்காத கொஷின்ஸ் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம், நிறைய டாபிக்ஸ் படிச்சிருக்கோம், நமக்கு நிறைய தெரியும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக போங்க. நிறைய டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கேன், என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் அந்த வந்து மெடிசன் சீட்டை வந்து செக்யூர் பண்ணுறதே ஆக்சுவலாக சொல்ல போனால். அதனால் மோர் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அண்ட் தென் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. ஸோ வந்து மார்க்கை வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து 1 or 2 mark 3 markல வந்து ரெடியூஸ் ஆகிறதே. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதணும்னா நம்ம சில்லி மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் நீட் எக்ஸாம் போய் எழுதி நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீட் 2024 எழுதவங்களுக்கு ஒரு பிக் கங்க்ராட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெடிசன் சீட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இங்கே இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.